அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 1/9/2024 செப்டம்பர் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னெல்லாம் நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்கணத்தின் அடிப்படையில் தசாபுக்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதோட இந்த கோச்சார பலன்களை பொருத்தி பாருங்கள். அப்போ தான் இந்த கோச்சார பலன் உங்களுக்கு 100% சரியான தீர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதத்துக்கான மேச ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் மேச ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னே உங்களுடைய ஜாதகத்தில் திருமணம், படிப்பு, வேலை, தொழில், உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா உங்களுடைய ராசியின் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், வருடம், ஏஎம்மா பிஎம்மாங்கிறது முதற்கொண்டு பதிவிடுங்க. நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய சந்தேகத்துக்கு பதிலளிக்க காத்திருக்கிறோம். மேசராசிக்கான செப்டம்பர் மாத கிரக அமர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல ராசிநாதனான செவ்வாய் பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதனும் இருக்காங்க. 6ஆம் இடத்துல கேது பகவான், சுக்கிர பகவான் இருக்கார். இங்கே சுக்கிரன் நீச்சம் என்கின்ற நிலையில் இருக்கிறாரு. செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இது மேசராசிக்கான இந்த மாத கிரக நிலைகள். மேசராசிக்காரர்களுக்கு தொழில், வேலை எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 10ஆம் இடத்துக்கான சனி பகவான் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இப்போ போயிட்டு இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு. அப்போ இது குருவோடைய நட்சத்திரம். குரு இவருக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா தனஸ்தானம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது இவர்கள் நான் கொடுக்குற வாக்கு மூலமாக நல்ல நற்பலன்களை அடையக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். வாக்கில் மட்டும் சொல்கிற பேச்சுகளையும் இதுலேயும் கரெக்டாக இருந்தால் தொழிலில் ஒரு நல்ல நிலையை எட்டக்கூடிய இடமாகவே தொழிலில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடம் சுகமாக இல்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் இப்போ இருக்குது. ஏன்னா சுக்கிரன் இங்கே போய் நீச்சம் அப்படிங்கிற நிலையும் அடைகிறாரு. 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான தனஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் ரணரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் இல்லை மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தாலும் கூட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிக்கல்களை கொடுக்கும். வேலையாட்கள் மூலமாக சிறு சிக்கல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். அதனால் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது முயற்சி, அதிகப்படியான முயற்சி வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிறுதூர பயணங்கள் போய் வரக்கூடிய காலமாகவும் இது அமையும். அதே போல் சிறுதூர பயணம் போகும்போது வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வந்துடுறது இந்த மாதம் இவர்களுக்கு தொழில், வேலை சார்ந்த விஷயங்கள், பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல ஒரு நிலைகளில் தான் இருக்கிறாரு. அதனால் பெரிய ஒரு கெடுபலன் இல்லை. வித்தைக்காரகன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது அருமையான விஷயந்தான். அதனால் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சூரியனோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பிரகாசமான வாய்ப்புகளையும் பிரகாசமான எதிர்காலத்தையும் அமைச்சு கொடுக்குற யோக நிலைகளில் இருக்குது. குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இது குடும்பத்திற்கு நல்ல விஷயங்கள் தான், பெரிய கெடுபலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குடும்பாதிபதியான ஆதிபத்தியம் வாங்கின சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது கணவன் மனைக்குள்ள சிறு சிறு மன கசப்புகளையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். கூடவே கேதுவும் அமர்ந்திருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமைஞ்சிரும். ஒரே விஷயம் என்னென்னா குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ஒரு வகையில் சிறப்பு தான். அப்படின்னாலும் கூட கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற மனக்கசப்புகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான நிலைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துக்கான அதிபதியுமான சுக்கிரன் 6ல் தான் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய வீண் விரைய செலவுகளையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கிறனால குடும்பம், கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக கையாளுறது இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பை தரும். உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் பெரிய அளவில் உடல்நிலையில் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் கூட
உடல் அலைச்சல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் உடல் சோர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் அவ்வளோ ஒரு பெரிய சிரமத்தை இந்த மாதம் இவர்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இல்லாட்டி உடல் சோர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால மேசராசியை சேர்ந்த நண்பர்கள் உடல் ஊனமுற்றோர்கள் ஆதரவற்ற இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உணவளிப்பதன் மூலமாக ஒரு நற்பலன்களையும் நல்ல தர்மத்தையும் பெறலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறனால உடல் ஊனமுற்றோர் ஆதரவற்ற இல்லங்களுக்கு போங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு உணவு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். மேசராசியில் அமர்ந்திருக்கிற 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரம் அமர்ந்திருக்கும். இப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கான அதிபதி 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் பொழுது கொஞ்சம் சிரமங்களை கொடுப்பாரு. அதனால் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். பரணி நட்சத்திரத்துக்கான அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல போய் நீச்சமடைகிறாரு. அதனால் இவர்களும் கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லேருந்து எல்லாமே கவனமாக இருந்துக்கிறது. அதாவது மற்றவங்களுக்கான ஜாமீன் போடுறது, தேவையில்லாத பண வரவுகள் வாங்கி கொடுக்கறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உதவிகளை குறைச்சிக்கிறதும் இன்னும் நல்லதுன்னு சொல்லலாம். இல்லாட்டி தேவையில்லாத வம்புகளையும் வழக்குகளையும் கண்டிப்பாக பரணி நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மாதத்தின் 17ஆம் தேதி வரையிலும் சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அருமையான நிலைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 17ஆம் தேதி வரையிலும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். 17ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் உங்களது ராசியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகத்துக்கு பதில் தர காத்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.